மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு வீடு வாங்கி தரணும், எனக்கு 8 லட்ச ரூபா தரணும், எனக்கு இப்போ 10 லட்ச ரூபா வேணும், எனக்கு இது வந்து இந்த மாதிரி என்னை வந்து டேக் கேர் பண்ணணும், ஃபினான்சியலாக என்னை டேக் கேர் பண்ணணும்னா, இது எந்த பெண்ணும் எந்த தமிழ்நாட்டில் இருந்துக்கு வீடு இப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எழுத மாட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க அப்படின்னா எப்படி எழுதுவாங்கன்னா, நாங்கள் 2 பேர் வந்து இப்போ 2026 நாங்கள் 2027 நாங்கள் சொந்த வீடு வாங்கிடணும், 2027 நாங்கள் கார் வாங்கினோம், என் பையனை வந்து இந்த காலேஜில் தான் படிக்க வைக்கணும், இந்த படிப்பு என் பையனை வந்து இப்படி இந்த பிஸ்னஸில் நாங்கள் உள்ளே கொண்டு வந்துடணும், நாங்கள் பண்ணணும். இது வந்து உங்களுடைய இணைந்த கனவாக தான் எல்லாருக்கும் இருக்கும். கணவனுக்கு இருக்கும், மனைவிக்கு இருக்கும். நாங்கள் ஒரு வீடு வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து என் பொண்டாட்டி எனக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துடணுன்னா நீங்கள் தப்பானால். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 50,000 மாத சம்பளம், உங்ககிட்ட உங்கள் மனைவி வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் கேட்குறா. அப்படி கேட்கும்போது உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் எழுத மாட்டாங்க. எப்போ எனக்கு 3 லட்ச ரூபா நம்ம ஒரு காரு வந்து போடணும், அதுக்கு ஒரு முன்பணம் வேணும்னா, இல்லை எனக்கு இல்லைங்குவீங்க, இல்லை அங்கேருந்து சீட்டு எடுக்கலாம், இங்கேருந்து எடுக்கலாம், இதை பெறக்கலாம். இது 2 பேரும் இணைஞ்சு செய்வீங்க. ஏன்னா அவரும் ஒரு கோஆப்ரேட் பண்ணுறாரு. எனக்கு வேணும்னு எழுதுனா ஒரு மனிதன்றது டோட்டலாக ஒரு பறிக்கிற ஒரு முயற்சி. ஓகே, ஒரு உறிஞ்சிக்கிற மாதிரி ஃபுல்லா 100%. இது ஒரு ஆணுக்கு புரியலன்னா அது அவனை மாதிரி ஒரு முட்டாள் எதுவுமே கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு கட்டத்தில் வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து தாலி கட்டி மாலை மாற்றி வந்தவர் திடீர்னு தெரிச்சு ஓடுறதுக்கு இதெல்லாம் பார்த்து யாராக இருந்தாலும் பயந்துருவான். என்ன என் புருஷன் எனக்கு வீடு வாங்கி தரணும், கார் வாங்கி தரணும், பணம் வாங்கி தரணும், 8 லட்சம்னா இது எதுக்காக நம்மளோட உறவில் இருக்காங்க, எதுக்காக நம்மளை இவ்வளோ கொஞ்சுறாங்க, எதுக்காக எனக்கு இவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறாங்கன்னு ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே வரும்.